ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வாரம் ஜட்ஜஸ் இனியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எவிக்ஷன் கண்டிப்பா இருக்குங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்படிஷன்ல சொல்லாங்க. இதுல ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராகவும் ஃபன்னாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆர்வத்தையும் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கான ரவுண்ட் வச்சிருப்பாங்க, பாடும் நிலா எஸ்பிபி ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரவுண்ட்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ண கிடையாது. பட் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பூதங்களின் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த வாரம் ஒவ்வொரு பர்ஃபார்மரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இனியா. ஸோ இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த ப்ரோமோலேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கூட சொல்லலாம், ரொம்பவே ஹிட்டாகவும் அதிக பேரால பார்க்கப்படுற ஒரு காரணம் இருக்கும் அப்படி கூட. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்த ஆர்வமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த வகையில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாசன் சார் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இவங்க இந்த வாரம் கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபைனல்ஸும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கல, பட் பேரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அருண் ராஜேந்திரன் அண்ட் இனியா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் அருண் ராஜேந்திரனுக்கு மட்டும்தான் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு, இனியாவுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த வாரம் கண்டிப்பா அது கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கு இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதான் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் லெவலில் வந்து ஹை லெவலையும் இருப்பாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா எலிமினேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா யாராவது ஒருத்தர் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பர்சன் யாரா இருப்பாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்ரீனா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வாரமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸே காணும். ஒருவேளை இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தா தெரியல. ஒருவேளை இவங்க வேற ஏதாவது ஈவெண்ட்டுக்கு கூட போயிருக்கலாமா அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகுது. பட் இந்த வாரமும் அக்ரீனாவோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்ற விஷயம் நமக்கு பார்க்கும்போது அப்சல்யூட்லா தெரியுது. ஸோ எலிமினேஷனா யார் இருப்பாங்கன்ற விஷயத்த அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இனியாவோட பர்ஃபார்மன்ஸ், இனியாவோட ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.